ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஜெல்லி வீட்டிலையே ஈஸியாக செய்ய போகிறோம். இந்த ஜெல்லி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கடையில் அதிக விலை போட்டு வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நம்மளே ஈஸியாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு டீ சட்டி எடுத்துக்கோங்க, ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் அகர் அதாவது சைனாகிராஸ் கடல் பாசி எடுத்துக்கலாம். நான் 25 கிராம் சைனாகிராஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 1 கப் கடல் பாசியை அந்த டீ பாத்திரத்தில் மாற்றி அதே கப்பில், இது 250 ml கப், இதே கப்பில் ஒரு 1.25 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கடல் பாசியில் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கடல் பாசி நல்லாவே ஊறியிருக்கு. அதே ஸ்பூனில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இனிப்பு கரெக்டாக இருக்கும். வெந்து வந்ததுக்கப்புறம் ஒருவேளை கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரை கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா கொதித்து அந்த கடல் பாசி எல்லாமே நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருக்கிறதால நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு பவுலில் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாவது கரையாமல் இருந்தால் கூட நல்லா கரைஞ்சிடும். பவுலில் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வேண்டிய கலர்ஸ் நான் சும்மா கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும்னு கலர்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு இதில் ரெட், இன்னொரு இதில் க்ரீன், இன்னொரு இதில் ப்ளூன்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் இல்லாமலும் நீங்கள் செய்யலாம். கலர்ஃபுல்லாக இருந்தால் குட்டீஸ் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக விரும்பி சாப்பிடுவாங்க. பவுலில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக அதை ஆறிடட்டும். தொட்டு பார்த்தா ஃபுல்லாக செட் ஆகிருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் கிட்ட காய்ச்சி. இப்போது அழகாக கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டாலே நம்மளோட ஜெல்லி நல்லா ஜாலியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கடையில் வாங்கின ஜெல்லி மாதிரி வீட்டிலையே ஈஸியாக சிம்பிளாக பண்ணிட்டோம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த கடல் பாசி ஜெல்லியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குட்டீஸை சந்தோஷப்படுத்துங்க. இப்போ பாருங்கள், நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். கண்ணாடி மாதிரி அழகாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். கடையில் கொடுக்குற ஜெல்லி மாதிரி சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கலராக பீசஸ் போட்டு கூட நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.